எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபார்ம் ஹவுஸோட 3 ஏக்கர் தென்னந்தோப்பு தாங்க நம்ம சேலுக்கு வந்திருக்கு. அந்த இடத்த பற்றி தான் நம்ம இன்றைக்கி ப்ரீஃபாக பார்க்க போகிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த இடத்த பொறுத்த வரைக்குங்க 3 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 வீடு வந்துடுதுங்க. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஓனர் வந்து வந்தால் தங்குற மாதிரி ஒரு அருமையான லக்ஸுரியான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குங்க. அது இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேபர் தங்குற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குங்க. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டல் ஃபென்சிங், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3 ஏக்கருக்கும் டோட்டலாக ஃபென்சிங் வந்துடுங்க. அது இல்லாமல் வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு தனியாக முன்னாடி வந்து வெரைட்டியான ஃப்ரூட்ஸோடங்க உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க. எல்லா மரத்தோட தனியாக வந்து வீட்டுக்கு தனியாக ஒரு ஃபென்சிங் பண்ணி ஒரு தனி கேட் இருக்குங்க. அது இல்லாமல் வந்து 3 ஏக்கர் தென்னந்தோப்புக்கு டோட்டலாக ஒரு ஃபென்சிங் வந்துடுதுங்க. பஞ்சாயத்து தார் ரோட்டு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க. உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே நாட்டு மரம் தாங்க. நல்ல ஈல்டில் இருக்குதுங்க. தண்ணீர் வசதின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தனியான கிணறு வந்துடுதுங்க. அது இல்லாமல் வந்து பார்க்கும்போது போர் வந்தது 10 HP ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுதுங்க. இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து நம்ம பூமிக்கு பாத்தியப்பட்ட ஒரு கிணறு இருக்குங்க. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரியான ஷேர் வந்துடுங்க. சரி பாதி கூட்டு வந்துடுங்க. மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டில் இருக்குதுங்க. நம்ம வீடியோலேயே காமிச்சிருப்போம். தேங்காய் நம்ம போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து எல்லாம் போட்டு குமிச்சு வச்சுருக்காங்க. நல்ல ஈல்டில் இருக்குதுங்க. 3 ஏக்கர் ஃபுல்லாகவே ஒரே மாதிரியான நாட்டு மரங்கள், ஒரே மாதிரியான ஏஜுங்க. உள்ளே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்துடுதுங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று வந்துடுதுங்க. போர்லேருந்து டேரெக்டாக ஸ்விம்மிங் பூலுக்கு உள்ளே என்ட்ராயிங்க. இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு வந்து தண்ணி வந்து ட்ரிப்ரிகேஷன் மூலிமா பம்ப் ஆகுதுங்க. அது இல்லாமல் கிணறுமே வந்துடுதுங்க. பின்னாடி நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு பின்னாடி வந்து லேபர் குவார்ட்டர்ஸ் வந்து பேக் சைடு வருங்க. ஃப்ரண்ட் ரோட் ஃபேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 130 to 150 அடி வந்து ஃப்ரண்ட் தார் ரோட் ஃபேஸ் வந்துடுதுங்க. லொக்கேஷன் வந்து கிணத்துக்கடவு லொக்கேஷனுங்க. கிணத்துக்கடவுலேருந்து கிழக்கு சைடு, அதாவது வந்து நம்ம வந்து வடஸ்தூர் போகிற மெயின் ரோட்லேயும் கிழக்கு சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 7 to 8 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்ம ரீச் பண்ணிடலாங்க. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் லொக்கேஷனை வந்து இடத்த வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இடத்த வந்து விசிட் பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. இடத்த விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் திரும்ப காண்டாக்ட் பண்ணிட்டு இடத்த வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏக்கரின் விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா 1,10,00,000 கேட்குறாருங்க. அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக நல்ல அனுசரிப்பில் முடிச்சு கொடுத்துடலாங்க. ஸ்க்ரீனில் திரும்பக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு இடத்த வந்து நேரில் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.